பல வைத்தியர்களையும் இங்கே ஒரு கூடத்தின் கீழே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல பிரச்சனைகளும் ஒரு இடத்திலே செய்து முடிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே நாங்கள் இதை வெளியிலே போய் செய்வதாக இருந்தால் நமக்கு இன்று ஒரு 10,000 15,000 முடிந்திருக்கும். ஏனென்றால் முதல் வந்தவுடனே ஆரம்பத்திலே நிறைய பார்த்தார்கள், பிறகு உயரம் பார்த்தார்கள், பிறகு பிரஷர்களை பார்க்கிறார்கள், பிறகு சீனித்தன்மையின் அளவுகளை பார்த்தார்கள். இப்படி இவ்வளோத்தையும் பார்த்து தான் எங்களது வாசலில் உள்நுழைய விடுகிறார்கள். டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கணும், நல்ல டாக்டர்ஸ் வந்திருக்கணும், நல்ல அன்பாகவும் ஆதரவாகவும் அதில் நிற்கிறாக்கள் எல்லாம் அன்பாக ஆதரவாக எல்லாம் கழிச்சு இந்த இதெல்லாம் பார்க்கணும். எங்களுடைய அச்சுவேலிக்கு இது ஒரு பிரதாசம் என்று தான் நாங்கள் சொல்ல வேணும். அண்மையில் இந்த சனசமூக நிலையம் ஓப்பன் பண்ணி இருந்தால் கூட அவர்கள் இந்த சேவைகள் பல்வேறு வகைகளாக அமைந்து கொண்டிருக்கின்றது. சிறுவர்களுக்கான ஆங்கில வகுப்புகள், சதுரங்க வகுப்புகள், சிங்கள வகுப்புகள், அது மட்டுமன்றி பொதுமக்களுக்கான இப்படியான சேவைகளும் நடந்த இலவச மருத்துவ பரிசோதனையில் கலந்து கொண்டு இலவசமாக வைத்திய பரிசோதனையும் அத்துடன் மருந்துகளையும் இலவசமாக பெற்றுக்கொண்டது பெரியொரு உதவியின் நன்மையுமாகும். ப்ரைவேட்டை காட்டிக்கு எனக்கு 5,000 ரூபா செலவாகினது. ஹீமோக்ளோபின் பார்க்குறது, ஷுகர் பார்க்குறதுக்கு 5,000 ரூபா. ஆனால் இங்கே உண்மையாக ஃப்ரீ. ஆனால் இதை சந்தர்ப்பத்தை எல்லோரும் பயன்படுத்தணும். ஆனால் கிண பேருக்கு தெரியாது போல இருக்குது. ஆனால் எனக்கு தீவா சொன்னபடியாக உண்மையாக பெரிய யோசனை. நான் இன்றைக்கு இந்த பாக்ஸ் டேப்லெட் எவ்வளோ விலையானதுன்னு தான் நினைப்பேன். மல்டி விட்டமின் டேப்லெட் நாங்கள் எதிர்பார்த்ததை விட பெருவளவான மக்கள் இதில் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு இது வெளியே போகின்ற பொழுது எங்களுக்கு மிக நன்றி சொல்லி போட்டு போனார்கள். மிக நல்ல காரியம், எங்களுக்கு இவ்வளவு நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று மிக சந்தோஷமாக எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக். தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் உங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். என யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய நம்ம நினைக்கிறோம்னு சொன்னால், இலங்கையில் வடமாகாணத்தில் அச்சுவேலி பிரதேசத்தில் இருக்கிற அச்சுவேலி மத்திய சனசமூக நிலையத்தில் நிற்கிறோம். ஏன் நீங்கள் நிற்கிறோம்னு சொன்னால், இன்றைய நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சுவேலி மத்திய சனசமூக நிலையத்தில் ஒரு இலவச மருத்துவ முகாம் ஒன்று நடக்குது. அந்த இலவச மருத்துவ முகாம் தொடர்பான காணியத்தை உங்களுக்கு வழங்க உள்ளேன். வேறு உங்கள் காணொளிக்குள் செல்லலாம். அங்கே உள்ள ஒருத்தரை பார்க்க விட
பேர் விஜயபாலா. நான் அச்சுவேலியில் மத்திய சனசமூக நிலையத்தில் இன்றைக்கு இலவச மருத்துவ முகாம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கணும். அதில் சகல டாக்டர்ஸும் வருகினோம். அதாவது பிசிக்ஸன், இஎன்டி, மற்றது கண்ணுக்கு, மற்ற வர வருத்த கொலஸ்ட்ரால், கைகள் அப்படியான வருத்தங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கணும். நல்ல டாக்டர்ஸ் வந்திருக்கணும். நல்ல அன்பாகவும் ஆதரவாகவும் அதில் நிற்கிறாக்கள் எல்லாம் அன்பாக ஆதரவாக எல்லாம் கழிச்சு இந்த இதெல்லாம் பார்க்கணும். எங்களுடைய அச்சுவேலிக்கு இது ஒரு பிரதாசம் என்று தான் நாங்கள் சொல்ல வேணும். ஏனென்றால் நல்ல செயல். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இது நடந்து கொண்டு இருந்தோன்னா மக்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஆஸ்பத்திரியில் போய் லைனில் நின்று கிளினிக் நேரம் காட்டக்குள்ள இதாக இருக்கும். மாதம் இப்படி ஒரு நிறுவனம் மாதிரி ஒரு இதை செய்யணும்னா மிக சந்தோஷமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மிஸ்ஸஸ் டி பாலகிருஷ்ணன், அச்சுவேலி சரஸ்வதி வித்யாசாலை. இந்த மெடிக்கல் கேம்ப் உண்மையிலேயே அச்சுவேலி பிரதேசத்துக்கு மிகவும் பிரயோசனமானது. ஏன்னா எல்லாருமே அச்சுவேலி டாக்டர்ஸ் தான். எல்லோரும் படித்து நல்ல பேர் போன நல்ல டாக்டர் அஜேந்திரன் அண்ணா இருக்கிற, மற்றது மிஸ்ஸஸ் ஸ்ரீமோகன் இருக்கிறா, இடைக்காட்டு பிள்ளையோன் 2 பேர் இருக்கீங்க. மிகவும் நான் கொண்டு ப்ரைவேட்டாக காட்டிக்கு எனக்கு 5000 ரூபா செலவாளினது. ஈமோக்ளோபின் பார்க்குறது, ஷுகர் பார்க்குறதுக்கு 5000 ரூபா. ஆனால் இங்கே உண்மையாக ஃப்ரீ. ஆனால் இதை சந்தர்ப்பத்தை எல்லோரும் பயன்படுத்தணும். ஆனால் கிண பேருக்கு தெரியாது போல் இருக்குது. ஆனால் எனக்கு தீவா சொன்னபடியாக உண்மையாக பெரிய யோசனை. நான் இன்றைக்கு இந்த பாக்ஸ் டேப்லெட் எவ்வளோ விலையானதுன்னு தான் நினைப்பேன். மல்டி விட்டமின் டேப்லெட். ஆனால் உண்மையிலே பிரயோசனமானது. இந்த தருணத்தில் இந்த மத்திய சமூகத்தை நான் மனமான நன்றியில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை மேலும் எல்லாருக்கும் தெரிவித்து இன்னொரு சந்தர்ப்பம் அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நான் என் பேர் நம்சேன் தவராசா. இன்று காலை இந்த அச்சுவேலி சனசமூக நிலையத்திலே நடந்த இலவச மருத்துவ பரிசோதனையில் கலந்து கொண்டு இலவசமாக வைத்திய பரிசோதனையும் அத்துடன் மருந்துகளையும் இலவசமாக பெற்றுக்கொண்டது பெரியொரு உதவியின் நன்மையுமாகும். எல்லாரும் மக்கள் இங்கே கலந்து கொண்டு மருத்துவ இலவச சேவையை பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே நான் இந்த இலவச சேவையை செய்த வைத்தியர்களுக்கும் இதை இலவசமாக மருந்துகளை தந்த நிறுவனத்துக்கும் அவர்களுக்கும் இதை ஒழுங்கு செய்த அச்சுவேலி சனசமூக நிலைய நிர்வாகத்தினருக்கும் எங்களது பொதுமக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். நான் அச்சிவேலி பிரதேசத்தில் வசிக்கின்ற பிரதிபா ஆசிரியர். உண்மையில் அச்சிவேலி மத்திய சன சமூக நிலையத்தில் இன்று ஒரு மாபெரும் மருத்துவ முகாம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தை தெரிவு செய்த இந்த சன சமூக நிலைய நிர்வாகத்தினருக்கு முதல் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இதனால் இந்த பிரதேச மக்கள் மட்டுமன்றி அயல் பிரதேச மக்களும் பல நன்மைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கே கண் பரிசோதனை, மற்ற சிறுவர்களுக்கான பரிசோதனைகள் மற்றும் ஏனைய பரிசோதனைகள் எல்லாம் ஒரே இடத்திலேயே பெற்றுக்கொண்டிருப்பது மிகவும் ஒரு சிறப்பாக காணப்படுகின்றது. இதனை திட்டமிட்டிருந்த அச்சிவேலி மத்திய சனசமூக நிலையத்தினருக்கு முதற்கண் நன்றிகள். அண்மையில் இந்த சனசமூக நிலையம் ஓப்பன் பண்ணி இருந்தால் கூட அவர்கள் இந்த சேவைகள் பல்வேறு வகைகளாக அமைந்து கொண்டிருக்கின்றது. சிறுவர்களுக்கான ஆங்கில வகுப்புகள், சதுரங்க வகுப்புகள், சிங்கள வகுப்புகள், அது மட்டுமன்றி பொதுமக்களுக்கான இப்படியான சேவைகளும் வழங்குவது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அச்சிவேலி மக்களுக்கு அமைந்திருக்கின்றது. இதே போல ஏனைய இடத்தில் அமைந்துள்ள சனசமூக நிலையங்களும் தம்மாலான சேவைகளை இதுபோல செய்வது மிக சிறப்பாக இருக்கும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மதிய வணக்கம். நான் கார்த்திக், ஜேஎம்டிஏ ஜெஃப்னா மெடிக்கல் டெலிகேட், அதாவது யாழ்ப்பாணம் மருத்துவ பிரதிநிதிகள் சங்க பிரசிடென்ட். இன்றைய நாள் அச்சுவேலி மத்திய சனசமூக நிலையத்தினால் ஒழுங்கமைக்கப்பட்ட இலவச மருத்துவ முகாம் ஜேஎம்ஏ ஜெஃப்னா மெடிக்கல் அசோசியேஷன் ஜேஎம்ஏ வைத்திய நிபுணர்களினாலும் எங்களையும் இதோட அவங்க ஜேஎம்ஏயோட ஈடுபடுத்தி எங்களுக்கும் ஒரு ஜெஃப்னா மெடிக்கல் டெலிகேட் அசோசியேஷனுக்கும் எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்த இந்த இலவச மருத்துவ முகாமுக்கு எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்த ஜேஎம்ஏக்கும் மற்றது அச்சுவேலி மத்திய சனசமூக நிலையத்துக்கும் மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மிகவும் சிறப்பாக நடந்தது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வறுமை கோட்டிற்கு உட்பட்ட மக்கள் வந்து பயன்பெற்றார்கள், மருத்துவத்தை பெற்றுக்கொண்டார்கள். மிகவும் சிறப்பாக நடந்தது. நன்றி, வணக்கம். இன்றைய தினம் அச்சுவேலி மத்திய சனசமூக நிலையத்தால் நடத்தப்பட்ட இலவச மருத்துவ முகாமில் பங்கு பெற்றிய வைத்திய நிபுணர்கள். நாங்கள் இன்றைக்கு அச்சிவேலி மத்திய சனசமூக நிலையத்திலே வந்து இன்று நடைபெற்ற வைத்திய நிபுணர்களுடைய நிகழ்விலே பங்கு பெற்றிருந்தோம். இங்கு பலதரப்பட்ட நமது உடம்புகளுக்கு ஏற்ற வகையிலே பலதரப்பட்ட வைத்திய நிபுணர்களும் இங்கே வருகை தந்திருந்தார்கள். தோல், கண், இஎன்டி, காது, மூக்கு, தொண்டை, சளி பிரச்சனைகள், குழந்தை பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், என்பு முறிவு பிரச்சனைகள், அப்படி போன்ற பல வைத்தியர்களையும் இங்கே ஒரு கூடத்தின் கீழே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல பிரச்சனைகளும் ஒரு இடத்திலே செய்து முடிக்கக்கூடியதாக இருந்தது.
அந்த வகையிலே நாங்கள் இதை வெளியிலே போய் செய்வதாக இருந்தால் நமக்கு இன்று ஒரு 10,000 15,000 முடிந்திருக்கும். ஏனென்றால் முதல் வந்தவுடனே ஆரம்பத்திலே எமது நிறைய பார்த்தார்கள், பிறகு உயரம் பார்த்தார்கள், பிறகு பிரஷர்களை பார்க்கிறார்கள், பிறகு எமது சீனித்தன்மையின் அளவுகளை பார்த்தார்கள். இப்படி இவ்வளோத்தையும் பார்த்து தான் எங்களது வாசலில் உள்நுழைய விடுகிறார்கள். அங்கே உள்ளுக்கு நாங்கள் சென்றவுடனே எங்களுடைய ஈமோகுளோவின் இரத்தத்தின் அளவு வீதங்களும் பார்க்கப்படுகிறது. இப்படி பலதரப்பட்ட பார்த்தோன்னே எங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்கே போக வேணும் என்றதுக்கு கண்ணா காதா மூக்கா இல்லை தோல் சின்னா அல்லது கூட பிரஷர்கள் சமப்பாடு இல்லாமல் கூடி குறைஞ்சி கொண்டு இருக்கு. அப்படிப்பட்ட சகல பிரச்சனையும் ஒரு இடத்திலே காணக்கூடியதாக செய்யக்கூடியதாகவும் நமக்கு வசதி இருந்தது. மற்ற நாங்கள் இப்பொழுது பெரிய ஆஸ்பத்திரி எங்கே சென்றாலும் அங்கே எமது அட்டெண்டர் மாதிரி கொஞ்சம் பார்த்தோடனே வாங்க வழின்னு கலைக்கக்கூடிய மாதிரி இங்கே வந்திருந்த வைத்திய நிபுணர்கள் எல்லாம் மிக ஆதரவாக பக்கத்தில் அணுகி அன்பாகவும் ஆதரவாகவும் நம்மோடு ஒவ்வொரு வைத்தியர்களும் 15 நிமிடத்துக்கு மேலே எங்களோட கலந்து ஆலோசித்து நீங்கள் என்ன செய்ய வேணும், அப்படி இது முடியாவிட்டால் நமது தெல்லிப்பளை ஆஸ்பத்திரி ஆதார வைத்தியசாலைக்கு அல்லது யாழ்ப்பாணம் போதனா ஆதார வைத்தியசாலைக்கு வந்து மந்திய ஆஸ்பத்திரிக்கு வந்து இதுகளை செய்து கொண்டு ஆதரவுகளும் எங்களுக்கு ஆதரவுகளை தந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கேற்ற முறையில் சில பேருக்கு செய்ய கூடிய வைத்தியங்களுக்கு இங்கே மாத்திரைகளுக்கெல்லாம் வழங்கப்படுகிறது. பெறுமதி வாய்ந்த மாத்திரைகள் எல்லாம் பணம் இல்லாமல் எல்லாருக்கும் அந்த மாத்திரைகளை கொடுக்குறார்கள். அப்படி மாத்திரை கொடுக்க வசதி இல்லாத கொஞ்சம் பெருந்தன்மையான வைத்தியங்களுக்கு அங்கே ஆஸ்பத்திரிகளை நாட சொல்லி அதுவும் அங்கே போய் நாங்கள் மினக்கடாமல் செய்யக்கூடியதற்காக வைத்திய நிபுணர்கள் இங்கே எங்களுக்கு ஒரு சிட்டையிலே துண்டுகள் என்று தரப்பட்டிருக்கிறது. நேரடியாக நாங்கள் அந்த கிளினிக்கிலே போய் தொடர்புகளை கொண்டு எங்களுடைய இதுகளை மாற்றக்கூடியதாக இருக்குது. மிகவும் ஒரு சிறந்த சேவையை செய்து தந்திருக்கின்ற இந்த மத்திய சனசமூக நிலையத்தினருக்கும் நிர்வாகத்தினருக்கும் இந்த அச்சுவேலி வாழ் ஊர் மக்கள் சார்பிலே நாங்கள் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் வருங்காலங்களிலே இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சேவைகளை செய்து மக்களுக்கு உதவி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய இலவச மருத்துவ முகாமில் பங்கு பெற்றிய மருத்துவ பிரதிநிதிகள் சங்க உறுப்பினர்கள், JMDA உறுப்பினர்கள், நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அச்சுவேலி மத்திய சனசமூக நிலையத்துக்கு முன்பாக பெருமளமான கார்கள் வந்து நிற்கிது. எல்லாமே வைத்திய நிபுணர் மாதிரி வந்த கார்கள். சில கார்கள் இருந்தால் போகுது, சில டாக்டர்ஸ் வலிக்கிட்டு இருந்தோம். மருத்துவ சங்க பிரதிநிதிகளோட வாகனம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிலையத்துக்கு முன்னுக்கு நிற்கிது. வணக்கம். நான் மத்திய சனசமூக நிலையத்தின் தலைவர் பாலசுப்ரமணியம். இன்று நாங்கள் ஒரு பெரிய மருத்துவ முகாம் ஒன்றை நடத்தி முடித்திருக்கின்றோம். உண்மையிலே எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான முகாமாகத்தான் இது அமைந்திருக்கின்றது. நாங்கள் நமது நிலையத்திலே ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ஒரு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கு முன்னதாக ஆங்கில வகுப்பு, சிங்கள வகுப்பு போன்றவரை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த மருத்துவ முகாமும் ஒரு செயற்திட்டமாக எங்களுடைய நிர்வாக உறுப்பினர்கள் முன்மொழித்ததன் அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் அதனை நடத்த தீர்மானித்தோம். அதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள் எஃப்னா மெடிக்கல் அசோசியேஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த மருத்துவ சங்கம். அவர்கள் எங்களை உற்சாகப்படுத்தி சகல அனுமதிகள் போன்ற எல்லாத்தையும் அவர்களை பெற்று மருந்துகளோடு இங்கே வந்து நாங்கள் அவர்களுக்கான இட வசதியையும் அவர்களுக்கு தேவையான மற்ற ஏனைய சின்ன வசதிகளையும் செய்து கொடுத்தோம். அவர்கள் மிக சிறப்பாக இதை நடத்தி முடித்தார்கள். நாங்கள் எதிர்பார்த்ததை விட பெருவளவான மக்கள் இதில் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு இதில் வெளியே போகின்ற பொழுது எங்களுக்கு மிக நன்றி சொல்லி போட்டு போனார்கள். மிக நல்ல காரியம், எங்களுக்கு இவ்வளவு நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று மிக சந்தோஷமாக எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் பின்னூட்டத்தை தந்துட்டு போனதை நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டோம். உண்மையிலே எங்களால் இயன்ற வரையில் அவ்வப்போது இந்த நிலையம்
ஏதாவது இந்த சமூகத்துக்கு செய்யும். சமூக நிலையம், அதாவது சமூகத்துக்கினுடைய மக்கள் இங்கே பயன்படக்கூடிய நல்ல காரியங்களை நாங்கள் எதிர்காலத்திலும் ஆற்றுவோம். இன்னும் பல திட்டங்கள் எங்கள் கையில் உண்டு. அவற்றை நாங்கள் செய்கின்ற போது பிறகு மீண்டும் நாங்கள் பதிவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம். இந்த பிரதான வீதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவரங்காலில் இருந்து அச்சுவேலி போகிற பிரதான வீதி. அச்சுவேலி மத்திய கல்லூரியிலேருந்து 200 மீட்டர் தூரத்தில் இந்த சனசமூக நிலையம் அமைஞ்சிருக்கு. அச்சுவேலி மத்திய சனசமூக நிலையம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே போகிறோம். எல்லோரும் மிகவும் விசாலமான இடப்பரப்பை கொண்ட இடமா இருக்குது. எங்களால் ஒரு லைப்ரரி மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. வீரகேசரி, உதயன், தினத்தந்தி, வலம்புரி பல பேப்பரும் முன்னேக்கி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செல்ஃபில் வந்து கொஞ்சம் புத்தகங்கள் இருக்குது. எல்லாம் காத்தோட்டமாக இருந்து பேப்பர் வாசிக்கலாம், புத்தகம் எடுத்து வாசிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 கதிரை இருக்குது. அதோட மேலதிகமாக கதிரை எழுத வேண்டாலும் எடுத்து கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் வந்து ஒரு வருமான வரி தொடர்பான ஒரு கருத்தரங்கம் இங்கே வச்சவ. தினமும் மாலையில் வந்து ஆங்கில வகுப்புகள், சிங்கள வகுப்புகள் வந்து இங்கே தினசரி நடக்குது. நிறைய மாணவர்கள் வந்து அந்த சிங்கள வகுப்பு, ஆங்கில வகுப்பில் கலந்து கொண்டு பயனடையணும். அதை விட எதிர்காலத்தில் இவர்கள் வந்து நிறைய திட்டங்கள் செயற்படுத்துறதுக்காக தயார்படுத்தி கொண்டிருக்கணும். அப்படியே மேலே போய் பார்ப்போம் என்ன இருக்குண்டு. இதில் பார்த்தீங்கன்னா அச்சுவேலி மத்திய சனசமூக நிலையம் வந்து ஒரு லோகோ வந்து பார்த்துருக்கோம். எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.